ஊழிநூல் விளக்க உரை நாள் 3 ஏப்ரல் 28, 2020 அன்று முகநூல் நேரலையில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய ஊழிநூல் விளக்க உரை நாள் 3. ஊழிநூல் விளக்க உரை தொடர் 3வது நாள். சீர்மை பகுதியின் விளக்க உரை இன்று தொடரவிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூலுடைய 2வது இயல் சீர்மை, அதன் ஒரு பகுதியை நேற்று கண்டோம். இன்றைக்கு சீர்மை இயலின் அடுத்த பகுதியை விளக்க இருக்கிறோம். நேர் எதிர், சிவம் சக்தி, உயிருள்ளவை உயிரற்றவை ஆகியவற்றை பற்றியும், சீர்மை என்றால் என்ன என்பதை பற்றியும் கடந்த பாடத்தில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த சீர்மையுடைய 2 அடிப்படையான இயல்புகளை விளக்க இருக்கிறோம். மிகை குறை ஆகிய 2ம் அந்த இயல்புகள். மிகை ஒன்று, குறை இன்னொன்று. சீர்மை நிலையில், அதாவது வெளிப்படும் நிலையில், பேரண்டங்கள் எல்லாம் வடிவம் கொண்டு வெளிப்படும் நிலை சீர்மை நிலை என்கிறோம். இந்த சீர்மை நிலையில் மிகை குறை எனும் இயல்புகள் வெளிப்படுகின்றன என்பது கருத்து. பொதுவாக மிகை குறை ஆகியவற்றையெல்லாம் மதிப்பீட்டு சொற்களாக நாம் புழங்குகிறோம். ஒருவர் மிகை குணம் கொண்டிருக்கிறார், இன்னொருவர் குறை குணம் கொண்டிருக்கிறார் என்று வழங்குகிறோம். இங்கு நாம் மிகை குறை என்று அழைக்கும் சொற்கள் அவ்வாறான மதிப்பீடுகளை முன்வைக்கவில்லை என்பதை நன்கு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மிகை என்பது சரி, குறை என்பது தவறு என்று பொருள் அல்ல. உயர்வு தாழ்வு, நன்மை தீமை, சரி தவறு ஆகிய பொருள் மிகை குறை ஆகிய சொற்களுக்கு இங்கு இல்லை. வேறு எந்த பொருளை இச்சொற்கள் குறிக்கின்றன என்பதைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். சீர்மை நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும், நுண்துகள் முதற்கொண்டு பெரும்கோள் விண்மீன் வரையிலான அனைத்து பொருட்களுமே மிகை குறை ஆகிய 2 இயல்புகள் கொண்டவை. இந்த பொருட்கள் மட்டுமல்ல, ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய 50 ஆற்றல்களும் மிகை குறை என்ற நிலையின் வெளிப்பாடுகளே. இது மிகவும் ஆழமான செறிவான ஒரு பாடக்கருத்து. நேற்றே குறிப்பிட்டது போல பொறுமையாகத்தான் உள்வாங்க வேண்டும். பாடம் நடத்தும்போது உள்வாங்க இயலவில்லை என்றாலும் பொருட்டல்ல. தனிமையில் அமர்ந்து இந்த பாடத்தை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது இந்த பாடம் உங்களுக்கு விளங்கும். மிகை என்பது எதை குறிக்கிறது என்றால், எது மறைவாக இருக்கிறதோ அது மிகை. எது புலனறிவுக்கு எட்டவில்லையோ அது மிகை. ஏற்கனவே நாம் சிவம் மறைவாக இருக்கிறது, அது ஒரு கருத்து என்பதை விளக்கியிருக்கிறோம். இந்த இடத்தில் மிகை மறைவாக இருக்கிறது எனும்போது, மிகை என்பது சிவத்தை குறிக்கும் என்று நேரடியாக பொருள் கொள்ளாதீர்கள். மிகை என்ற சொல் சிவமும் சக்தியும் புணர்ச்சி கொண்டு நிறைவை எட்டிய நிலையை குறிப்பது. சிவசக்தி புணர்ச்சி குறித்து நேற்று விளக்கினோம். நேர் சிவம், எதிர் சக்தி, இந்த 2ம் இடையறா புணர்ச்சியில் உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த புணர்ச்சி ஒரு நிலையில் நிறைவை எட்டும், இதற்கு மேல் புணர்ச்சி கொள்ள இயலாது என்ற நிலையை எட்டும். நேற்று ஒரு சான்று குறிப்பிட்டோம். நீரும் வெப்பமும் புணரும் போது நீர் நேர் என கொள்க, வெப்பத்தை எதிர் என கொள்க. நீர் குளிர்மை எனும் பண்பு கொண்டது, அது அசையாத்தன்மை கொண்டது. வெப்பம் வெம்மை எனும் பண்பு கொண்டது, அது வெம்மை என்றாலே அசைந்து கொண்டே இருக்கும். எது தொடர்ந்து அசைகிறதோ அது சக்தி, எது அசையாத்தன்மையில் இருக்கிறதோ அது சிவம்.
ஆக நீர் சிவத்துக்கு நெருக்கமானது, வெப்பம் சக்திக்கு நெருக்கமானது. இந்த நீரும் வெப்பமும் புணர்ச்சி கொண்டு ஒரு நிலையில் நிறைவு எட்டுகின்றது அல்லவா? இதற்கு மேல் நீரும் வெப்பமும் புணர்ச்சி கொள்ள இயலாது என்ற ஒரு நிறைவு எட்டும். அவ்வாறு நிறைவு எட்டும் போது அது நீர் ஆவி என்ற நிலையை எட்டுகிறது. பொதுவாக பல வடிவங்கள் உள்ளன. கரி என்ற பொருள் உருவாகும், கரிம காற்றாக வெளிப்படும், சாம்பலாகும். இவை எல்லாமே நிறைவு நிலைக்கு பிந்தைய வடிவங்கள். நீராவி என்பதை ஒரு சான்றாக கொள்வோம். வெப்பமும் நீரும் புணர்ச்சி கொண்டு அந்த புணர்ச்சி நிறைவை எட்டிவிட்டால் நீராவி என்று ஒரு வடிவம் வெளிப்படுகிறது. இந்த நீராவிக்குள் எது மிகை, எது குறை என்பதுதான் பாடம். நீராவியில் நீர் ஆவி என்ற காற்று கண்களுக்கு புலனாகிறது. அதாவது அதற்கு வடிவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. அது குறை. நீராவிக்கு உள்ளே ஒரு இயல்பு இருக்கிறது. அது குளிர்ச்சி, வெம்மை ஆகிய இரண்டும் பிணைந்த நிலை. அதை நீங்கள் அறிவீர்கள். நீராவியில் இரண்டுமே இருக்கும், வெம்மையும் இருக்கும், குளிர்மையும் இருக்கும். இந்த இரண்டையும் நீராவியிலிருந்து பிரிப்பது இயலாதது. அவ்வாறு பிரிக்க வேண்டுமென்றால் அதற்கு வேறு செயல்முறை வேண்டும். ஆனால் நீராவி என்ற நிலையில் அதன் உள்ளே வெப்பம், குளிர்ச்சி ஆகிய இரண்டும் இருக்கின்றது. இந்த வெப்பம், குளிர்ச்சி ஆகியவற்றை தனியே ஒரு உருவமாக நம்மால் காண இயலாது அல்லவா? அதுதான் இயல்பு. நீராவியின் இயல்பு எது? நீராவியின் இயல்பு வெப்பம் என்று சொல்லிவிட முடியாது, குளிர்ச்சி என்றும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த இரண்டும் பின்னி பிணைந்த ஒரு நிலையில் அது இருக்கிறது. அதுவே மிகை என்று இங்கு குறிக்கப்படுகிறது. அது மறைவாக இருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. இந்த மிகை, வெம்மை, குளிர்ச்சி ஆகிய இரண்டும் பிணைந்த இந்த மிகை எப்படி ஏற்பட்டது என்றால், வெப்பம், நீர் ஆகிய இரண்டும் புணர்ச்சி செய்து அந்த புணர்ச்சி ஒரு நிறைவை எட்டிய பிறகு நீராவியின் வெம்மை, குளிர்மை ஆகிய இரண்டும் பிணைந்த நிலை ஏற்பட்டது. அது மறைவாக இருக்கிறது. இதுவே மிகை. ஒவ்வொன்றிலும் இதை பொருத்த முடியும். இதுவே கருத்து. காற்று என்று நாம் எதை அழைக்கிறோமோ அந்த காற்று வெம்மை, குளிர்மை ஆகிய இரண்டும் கலந்த நிலையில் உள்ளதே. காற்றில் இரண்டும் உண்டு, எந்த சூழலிலும் உண்டு. காற்று எனும் பூதம் முதலில் வெளிப்படும் போதே குளிர்மை, வெம்மை ஆகிய இரண்டையுமே தனக்குள் பொதித்து வைத்திருக்கும். இந்த குளிர்மை, வெம்மை ஆகிய இரண்டும் தம்முள் புணர்ச்சி செய்து நிறைவு நிலையை எட்டிவிட்டால் அது மிகை. காற்றிற்குள் குளிர்மை, வெம்மை ஆகிய இரண்டும் நிறைவை எட்டிய நிலையே மிகை. காற்று பல நிலைகளில் உள்ளது. வெப்பக்காற்று, குளிர்காற்று, தென்றல் காற்று, ஈரம் பொதிந்த காற்று, பனிக்காற்று, மூச்சுக்காற்று, தாவரங்களிலிருந்து வெளிப்படும் காற்று, நீராவி, புழுக்கத்திலிருந்து வெளிப்படும் காற்று என்று பல நிலைகள் காற்றில் உள்ளன. இந்த ஒவ்வொரு நிலையும் எவ்வாறு வெளிப்படுகிறது? இந்த நிலை உருவாவதற்கு முன்பு என்ன நிகழ்கிறது என்றால், நேர் எதிர் ஆகிய சிவசக்தி புணர்ச்சி நிகழ்ந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை வெளிப்படுகிறது. இந்த ஒவ்வொரு நிலையிலும் இனி இந்த இரண்டும் புணர்ச்சி கொள்ள இயலாது, இது நிறைவை எட்டிவிட்டது. நிறைவு என்றால் அதற்கு மேல் தங்காது, அந்த வடிவத்தில் தங்காது. ஒன்று நிறைவடைந்து விட்டால் அந்த வடிவத்தில் அது தங்காது, அடுத்த நிலையை நோக்கி பயணித்துவிடும். காற்று ஒன்றுதான் பொதுவாக. ஆனால் காற்று ஒரே நிலையில் இருப்பதே இல்லை. காற்று தரையில் ஒரு நிலையில் இருக்கிறது, தரையிலிருந்து சற்று உயரத்தில் வேறு நிலையில் இருக்கிறது. ஆகாயத்தை நோக்கி செல்ல செல்ல காற்றின் நிலை மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. புவிக்கு மேலே அல்லது புவியை சுற்றிலும் புவியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள காற்று வேறு வகையில் இருக்கிறது, வேறு நிலையில் இருக்கிறது. இவ்வளவு அடுக்குகள், இவ்வளவு நிலைகள் காற்றில் உள்ளன.
இந்த ஒவ்வொரு நிலையிலும் என்ன நிகழ்கிறது என்றால், நேர் எதிர் ஆகிய சிவசக்தி புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த புணர்ச்சி ஒரு நிறைவு நிலையை எட்டி அடுத்த நிலை, அடுத்த வகை ஏற்படுகிறது. வண்ணங்களில் கூட இதை பொருத்தி கூற இயலும். நேற்று வண்ணங்களை பற்றி ஒரு சான்று கூறி விளக்கினோம். வண்ணங்களில் கருமை, வெண்மை ஆகிய இரண்டும் புணர்ச்சி கொள்கின்றன என்று கொள்ளுங்கள். இந்த கருமை சிவம் எனும் நேருக்கு நெருக்கமானது, அதாவது நிலைத்தன்மை கொண்டது. வெண்மை அவ்வாறானதல்ல, அது அசையும் தன்மை கொண்டது. வெண்மை எனும் வண்ணமே ஓவியம் தீட்ட பயன்படுத்துதல். ஒரு காட்சியை அசைக்க வேண்டும் என்றால், நிலைத்தன்மையை குலைக்க வேண்டும் என்றால் அங்கு வெளிர் வண்ணங்களை பயன்படுத்துதல் ஓவிய இயல்பு. அறிந்தோ அறியாமலோ அவ்வாறு தான் செய்வர். ஆக அசையும் இயல்பு கொண்டது வெண்மை, அசையா தன்மை கொண்டது இயல்பு கொண்டது கருமை. இந்த இரண்டும் புணர்ச்சி செய்து புணரும் போது, கருமை வெண்மை ஆகிய இரண்டையும் குழைக்கும் போது ஏதேனும் ஒரு வண்ணம் வெளிப்படும். அது எவ்வளவு கருமை எவ்வளவு வெண்மை கலக்கப்படுகிறது என்பதை பொறுத்து. இந்த கருமை வெண்மை ஆகியவற்றிலிருந்து மூன்றாவது வண்ணம் வெளிப்படும் அல்லவா? அந்த மூன்றாவது வண்ணம் ஒரு நிலை, மூன்றாவது நிலை. இந்த மூன்றாவது நிலை வெளிப்படுவது எதனால் என்றால், கருமை வெண்மை ஆகியவற்றின் புணர்ச்சி நிறைவு நிலையை அடைந்து விட்டது. அந்த நிறைவு நிலையிலிருந்து அது அடுத்த வண்ணமாக வெளிப்படுகிறது. இந்த மூன்றாவது வண்ணம் எந்த இயல்பை கொண்டிருக்கிறதோ அதுவே மிகை. அதைத்தான் நாம் மிகை என்கிறோம். பொதுவாக கருமையும் வெண்மையும் குழைக்கும் போது சாம்பல் வண்ணம் வெளிப்படுதல் ஒரு வழக்கம். முதலில் வெளிப்படும் வண்ணமாக சாம்பல் வண்ணம் இருப்பதாக கருதலாம். அப்படி ஒரு காரண காரியம் அதற்கு உண்டு. இந்த சாம்பல் வண்ணம் என்று எதை நாம் பார்க்கிறோமோ அது குறை. அதாவது எது வெளிப்படுகிறதோ, எது உருவமாக அல்லது வடிவமாக தோன்றுகிறதோ அது குறை. இந்த சாம்பல் வண்ணத்தின் உள்ளே ஒரு கருத்து இருக்கிறது அல்லவா? அது என்ன கருத்து? சிவத்தின் குளிர்மை அல்லது கருமை, சக்தியின் வெண்மை அல்லது வெம்மை, அதாவது அசையும் தன்மை அசையா தன்மை, குளிர்மை வெண்மை ஆகிய இரண்டும் புணர்ந்து ஒரு நிறைவு நிலையை எட்டிவிட்டது அல்லவா? அந்த நிறைவு நிலையை எட்டியதால் அது மிகை. அந்த மிகை தன்னுடைய வெளிப்பாடாக உருவத்தை மாற்றியமைத்துவிடும், வடிவத்தை மாற்றியமைத்துவிடும். அவ்வாறு மாற்றப்படும் வெளிப்படும் காட்சிக்கு புலனாகும் வண்ணம் சாம்பல் என்றால் அந்த சாம்பல் வண்ணம் குறை. இந்த சாம்பல் வண்ணத்திற்கு உள்ளே ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு கருத்து மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த கருத்து மிகை. பொதுவாக தோல் வண்ணம் மாற்றமடைவதை வைத்து நாம் பல நல வழிகாட்டல்களை வழங்குகிறோம். உடலில் தோல் கருமை வண்ணம் அடைந்து கொண்டே சென்றால் உடலில் குளிர்ச்சி மிகுந்து விட்டது, கபம். நம்முடைய மரபு நல வழிகாட்டல், மரபு மருத்துவ கொள்கையின்படி அது கபம். கருமை வண்ணம் மிகுந்து கொண்டே செல்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட பகுதி, உடல் முழுவதும் என்று கொள்ளக்கூடாது, அந்த குறிப்பிட்ட பகுதியில் குளிர்மை தேங்கிவிட்டது, குளிர்ச்சி தேங்கிவிட்டது, நீர் தேங்கிவிட்டது என்று சொல்லலாம். அதை நீர் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் குளிர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கருமை வண்ணத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் அங்கு குளிர்ச்சி மிகுந்து விட்டது. ஒரு இடம் வெண்மை வண்ணமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது தோலில் என்றால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் வெப்பம் மிகுந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த மிகை குறை ஆகிய கருத்துக்களை எல்லாம் எல்லா நிலைகளிலுமே நுட்பங்களாக புழங்க இயலும், நடைமுறைப்படுத்த இயலும். நாம் அவ்வாறு தான் நம்முடைய நல வழிகாட்டல்களை எல்லாம் செய்கிறோம் என்றால் நேரடியாக மருத்துவ குறிப்புகளாக நாம் எவற்றையும் பின்பற்றுவதே இல்லை.
ஒரு உடலில் தோலின் வண்ணம் எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு அது மாற்றமடைகிறது, இந்த மாற்றத்திற்கு பின்னால் எது மூலமாக இருக்கிறது, எது வெளிப்பாடாக இருக்கிறது, அதாவது எது அறிகுறி, எது மூல காரணம் ஆகியவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் நல வழிகாட்டல்களை செய்கிறோம். தோல் வண்ணம் கருமை அடைந்து கொண்டே செல்கிறது என்றால் அந்த உறுப்பு செயல்படா நிலையை நோக்கி நகர்கிறது என்று பொருள். அதாவது அசையா தன்மையை நோக்கி செல்கிறது என்று பொருள். ஏனென்றால் கருமை அசையா தன்மை கொண்ட வண்ணத்தின் வெளிப்பாடு. இந்த ஒரு இடத்தில் தோல் கருமை அடைந்து கொண்டே இருக்கிறது என்பது, அந்த கருமை என்பது இங்கு குறை. சீர்மை நிலையில் நாம் இயல்பு என குறிப்பிடும் குறை அந்த கருமை வண்ணம், ஒரு உறுப்பில் உள்ள மிகுதியான கருமை வண்ணம் குறை. இது ஒரு அறிகுறி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புரிதலுக்காக அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அறிகுறி. இந்த குறைக்கு ஒரு மூலம் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அதுவே மிகை. அது எது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது எது என்றால், அந்த பகுதியில் குளிர்ச்சி மிகுதியாக இருக்கிறது. ஏன்? அதுதான் மறைவு. தோலை தொட்டால் குளிர்ச்சி இருக்காது, ஆனால் வண்ணம் கருமையாக இருக்கும். எது மிகையோ அது மறைவாக இருக்கும், அது வடிவமாகாது என்று குறிப்பிட்டோம். கருமை நிற பரப்பில் மறைவாக இருப்பது மிகை. அந்த மறைவு குளிர்ச்சி, அது மறைவாக இருக்கிறது. ஏன் அது அந்த இடம் ஏன் குளிர்ச்சி அடைந்தது என்றால், அது ஒரு நிறைவு நிலையை எட்டிவிட்டது. அந்த நிறைவு நிலை குளிர்ச்சியாக இருக்கிறது. இது நிறைவு நிலையை எட்டுவதற்கு முன்பு எந்த காரணங்கள் அங்கு இருந்தன, அந்த பகுதியில் என்னவெல்லாம் நிகழ்ந்தன என்றால், இங்குதான் இந்த சிவசக்தி புணர்ச்சி குறித்த பாடங்கள் நமக்கு வழிகாட்டும். நேர் சிவம், எதிர் சக்தி, நேர் அசையா தன்மை, சக்தி அசையும் தன்மை என்று குறிப்பிட்டோம் அல்லவா? இந்த இரண்டும் புணர்ச்சி செய்து இதற்கு மேல் புணர்ச்சி செய்வதற்கு ஏதும் இல்லை என்ற நிலையில் குளிர்ச்சி அடைந்து விட்டன. அதாவது உறைந்த நிலை, உடலில் உள்ள குருதி ஓட்டம் குறைந்து விட்டது. அதுதான் முக்கியமான, மிக அடிப்படையான காரணம். தொடர்ந்து ஒரு பகுதி கருமை வண்ணம் அடைகிறது என்றால் குருதி ஓட்டம் குறைந்து விட்டது. குருதி ஓட்டம் என்பது என்ன? அசைவு, அசைந்து கொண்டிருத்தல், அதுதான் ஓட்டம். அந்த ஓட்டம் குறைந்து விட்டது. ஏன் குறைந்தது? சக்தி குறைந்து விட்டால் அந்த இடத்தில் எதிர் எனும் பண்பு அங்கு குறைந்து விட்டது. அந்த எதிர் பண்பு குறைந்து சிவத்தின் பண்பு மிகுந்து ஒரு நிறைவு நிலை வந்துவிட்டது. அந்த நிறைவு நிலை குளிர்ச்சி என்ற மறைவாக உள்ளது. இது மிகை. இதன் வெளிப்பாடு தோலில் கருமை வண்ணம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், பின்னோக்கி செல்ல வேண்டும். இந்த மிகையை பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டும். எது மறைவாக இருக்கிறதோ அதை பின்னோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அந்த நிறைவு நிலையை உடைக்க வேண்டும். அந்த நிறைவு நிலையை மாற்றி அமைக்க வேண்டும், திருத்த வேண்டும். அதற்கு அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போதிய வெப்பம் கிடைக்க வேண்டும். போதிய வெப்பம் அந்த குறிப்பிட்ட பகுதி மீது செயல்படும் போது நிறைவு நிலையை எட்டிய அந்த பகுதி, அந்த புணர்ச்சி மீண்டும் செயல்பட தொடங்கும். அதாவது புணர்ச்சி மீண்டும் நிகழும். இத்தோடு நிறைவடைந்து விடாதே, மேலும் புணர்ந்து இந்த பகுதியை மாற்றி அமைத்து கொடு என்ற வேண்டுதலின் அடிப்படையில் குளிர்ச்சி அடைந்து ஏறத்தாழ உறையும் நிலையில் உள்ள அப்பகுதியின் உள்ளுறுப்புகளில் சிவமும் சக்தியும் மீண்டும் புணர வேண்டும். அவ்வாறு புணரும்போது சிவம் எனும் அசையா தன்மையின் கருத்து சற்று தணிந்து வெப்பம் எனும் சக்தியின் கருத்து சற்று மேலெழ வேண்டும். அவ்வாறு மேலெழுந்து இரண்டும் புணர்ச்சி செய்யும்போது மீண்டும் ஒரு நிறைவு நிலை வரும். அந்த நிறைவு நிலையில் சக்தியின் இயல்பு ஓங்கி இருக்கும். அவ்வாறு ஓங்கி இருக்கும்போது தடைப்பட்ட குருதி ஓட்டம் சீர்பட்டுவிடும். அந்த ஒரு கால் என்று வைத்து கொண்டால், காலில் இதுவரை குருதி ஓட்டம் குறைந்திருந்தது, இனி அது
மீண்டும் சீரடைந்துவிடும். விளைவாக தோலின் கருப்பு வண்ணம் மாற்றமடைய தொடங்கிவிடும். இயல்பான தோல் வண்ணம் வெளிப்படத் தொடங்கிவிடும். இப்பொழுதும் கருமையாக இருந்த தோல் வண்ணம் இயல்பான நிலைக்கு மாற்றம் அடைகிறது எனும்போது அந்த வண்ண மாற்றம் இருக்கிறதல்லவா, இயல்பான தோல் வண்ணம் வெளிப்படுகிறதல்லவா, அது குறை. எது வெளிப்பாடாக இருந்தாலும் அது குறை. அது ஏன் என பின்னர் விளக்குவோம். எது வெளிப்பட்டாலும் அது குறை. இந்த இயல்பான தோல் வண்ணத்திற்கு மறைவாக எது இருக்கிறது? மிகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மிகை இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்றால், சக்தி சற்று மிகுந்து சிவம் சற்று தணிந்த நிலையில் இருக்கிறது. இதுவே ஒரு தோல் வண்ணத்தை கண்டதும் நாம் புரிந்து கொண்டு வழிகாட்டும் முறை. வெண்மை உடலில் இருக்கிறது, தோலில் வெண்மை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் சக்தி சற்று மிகுதியாக இருக்கிறது. இதே போல அப்பகுதிக்கு பொருத்தமான அளவுக்கு குளிர்ச்சி கிடைக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டல்கள் செய்யப்படும். பொதுவாக நாம் கடைபிடிக்கும் வழிமுறை, உடலில் உள்ள குளிர்ச்சியை ஒட்டுமொத்தமாக குறைத்தல். ஒட்டுமொத்தமாக உடலில் உள்ள தோலில் எந்த மாறுபாடு இருந்தாலும் உடலில் உள்ள குளிர்ச்சியை ஒட்டுமொத்தமாக குறைத்தல், அது கபம் நீக்குதல் எனும் வழிமுறையின் வழியாக தோலின் வண்ணம் வெண்மையாக இருந்தால் கபத்தை நீக்கி உடல் முழுவதும் வெப்ப பரவல் ஏற்படும் வழிமுறைகளை கையாளுவோம். இந்த தோல் வண்ணம் வெண்மையாக இருத்தல் என்ற தோற்றம் குறை. இதன் மறைவாக நிகழ்வது வெப்ப மிகுதி, குளிர்ச்சியின் குறைவு. இந்த இடத்தில் எப்பொழுதுமே இனி வெப்பம் மிகுதியாகத்தான் இருக்கும், இனி இந்த இடத்தில் குளிர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும் என்ற நிறைவு நிலையை அந்த வெண்தோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருத்து எட்டிவிட்டது. அது நிறைவடைந்ததனால்தான் அது நிலைத்து விட்டது. தொடர் செயல்பாடு இருக்கிறது, தொடர்ந்த புணர்ச்சி இருக்கிறது என்றால் வெண்மையாகும், தோல் வெண்மையாகும், மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும். ஆனால் இங்கு இந்த இயல்பு நிலை திரும்பவே இல்லை, தேக்கமடைந்து விட்டது. வெண்மை தேங்கிவிட்டது என்றால் என்ன பொருள்? இந்த வெண்மைக்கு பின்னால் மறைவாக இருக்கும் சிவசக்தி புணர்ச்சி நிறைவை எட்டிவிட்டது. இங்கு இனி இவ்வளவுதான் என்ற நிலையை அது எட்டிவிட்டது. ஏன் எட்டியிருக்கிறது என்றால், ஏதோ ஒன்று அங்கு மிகுதியாக இருக்கிறது, இன்னொன்று பற்றாக்குறையாக இருக்கிறது. பொதுவாகவே உடல் அசையும் தன்மை கொண்டது என்பதால், அசையும் வரைதான் மனித உடல் உயிர்ப்புடன் இருக்கும் என்பதால், எங்கெல்லாம் குளிர்ச்சி மிகுந்து செல்கிறதோ அங்கெல்லாம் உடல் தன்னை கூடுதலாக வெப்பம் ஏற்றுக்கொள்ளும். அதை சூடு என்று அழைப்போம், அதை வெப்பம் என்று அழைப்பதில்லை. பல உரைகளில் இதை பற்றி விளக்கியிருக்கிறோம். சூடு வேறு, வெப்பம் வேறு. அந்த நிலையில் உடல் முழுவதுமே கபம் தேங்கி குளிர்ச்சி மிகுந்து விட்டால் உடல் முழுவதுமே சூடாகிவிடும். அவ்வாறு சூடு மிகுந்து கொண்டே சென்றால் தோலில் உள்ள இயல்பான நிறத்தை வழங்கக்கூடிய நுண்ணுயிரிகள், செல்கள், நுண்ணுயிரிகள் அழிந்துவிடும். அவையெல்லாம் அழிந்து வண்ண மாற்றம் ஏற்படும். வெண்மை, வெண்புள்ளி, வெண்மை படர்தல் ஆகியவையெல்லாம் உடலுக்கு பொருந்தாத நுண்ணுயிரி வகைகள். உடலில் தங்கக்கூடாத, வளர்ச்சி அடையக்கூடாத நுண்ணுயிரி வகைகள். அந்த நுண்ணுயிரி வகைகள் மிகுதியான சூட்டில் உயிர் வாழ்வன. நீங்கள் தோலில் வெண்மையை காண்கிறீர்கள் என்றால் அந்த வெண்மை ஒரு வகை நுண்ணுயிரி பெருக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நுண்ணுயிரி பெருக்கம் மிகுதியான சூட்டில் உயிர் வாழக்கூடியது. அந்த சூட்டுக்கு பின்னால் வெறும் சூடு இருக்காது, தேங்கிய நீர் இருக்கும், அதாவது குளிர்ச்சி இருக்கும். இந்த குளிர்ச்சி, சூடு மிகுதியான வெப்பம், அதைத்தான் சூடு என்று அழைக்கிறோம். இந்த இரண்டும் புணர்ந்து நிறைவு நிலையை எட்டிவிட்டால் தோல் வெண்மையாகிவிடும். இதை சீர்திருத்த வேண்டுமென்றால் மீண்டும் பின்னோக்கி அழைத்து செல்ல வேண்டும். இந்த இடத்தில் மிகுதியான குளிர்ச்சியை தணிக்க வேண்டும், சூட்டை தணித்து வெப்பத்தை உயர்த்த வேண்டும். சூடு இருக்கக்கூடாது, வெப்பம் இருக்க வேண்டும். குளிர்ச்சி தேங்கக்கூடாது, குளிர்ச்சி செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், வர வேண்டும், செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்க வேண்டும், சூட்டுக்கு பதிலாக வெப்பம் இருக்க வேண்டும். ஆகவே கபம் நீக்கும் வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு
சில மேல் பூச்சிகள் மூலிகைகளை எல்லாம் பயன்படுத்தி வெண்மையான தோல் நிறம் இயல்பு வண்ணத்திற்கு மாற்றமடைவதற்கான வழிகாட்டல்களை செய்கிறோம். இந்த இடத்தில் இந்த சான்றுகள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான காரணம், இந்த மிகை, குறை, சீர்மை ஆகிய பாடங்களை எல்லாம் கேட்கும்போது இது ஏதோ நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத கருத்துகள் என்று நீங்கள் கருதக்கூடாது. அண்டமே பிண்டம் என்று ஆசான் நமக்கு உரைத்தது முற்றுமுழுதான மெய்மை. நாம் மருத்துவ வழிகாட்டல்களை செய்வதற்கு பின்னாலே பேரண்ட கொள்கைகள் இருக்கின்றன. அவ்வாறு தான் நாம் உடலை புரிந்து கொள்கிறோம், அவ்வாறு தான் பேரண்டத்தையும் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் மிகை, குறை ஆகிய 2 இயல்புகளை ஓரளவு விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். சுருக்கமாக, எது மறைவாக இருக்கிறதோ அது மிகை, எது வெளிப்படுகிறதோ அது குறை. இது வானத்தின் வண்ணம், கடலின் வண்ணம், ஒரு தாவரத்தின் வண்ணம், மலரின் வண்ணம், தோல் வண்ணம் ஆகிய அனைத்திற்கும் பொருந்தும். வண்ணம் மட்டுமல்ல, ஒரு இடத்தில் கட்டி இருந்தாலும் அந்த கட்டி என்ற வெளிப்பாடு குறை. அதற்கு பின்னால் மறைவாக வேறொன்று இருக்கிறது. அந்த மறைவாக இருப்பது நிறைவு நிலை எட்டிவிட்டது. புண்களுக்கும் பொருந்தும். ஒரு வீடு கட்டும்போது மரபு கட்டுமான தொழில்நுட்பங்களிலும் ஒரு வண்ணத்தை பார்த்து இது மிகை, இது குறை என்று புரிந்து கொள்ள இயலும். இவ்வாறு வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும், புவி செயல்பாடுகளின் ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த கொள்கை வழிகாட்டும். ஆகவேதான் கொள்கையை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு வழிகாட்டல்களை எளிதாக செய்ய இயலும். இப்பொழுது பாடத்திற்கு மீண்டு வருவோம். வடிவம் நோக்குதல் மறைவானவை மிகையாகும், வடிவம் நோக்குதல் குறையாகும். மறைவானவை மிகையாகும் என்று விளக்கினோம். வடிவம் நோக்குதல் குறையாகும். எது குறையோ அது வடிவத்தை நோக்கும். அதற்கு வடிவமே பெரிது. வடிவம் நோக்குதல் அது வடிவமாகத்தான் வெளிப்படுத்தி கொள்ளும், வடிவத்தைத்தான் நோக்கும், வடிவத்தையே இலக்காக கொண்டிருக்கும். அதுவே குறை. எல்லா பொருட்களிலும் மிகை எனும் இயல்பு மறைவானதாக இருக்கிறது. குறை எனும் இயல்பு பொருட்களின் வடிவமாக உள்ளது. பாறைகளின் கடினத்தன்மை மிகை, அத்தன்மை மறைவானது. பாறைகளின் வடிவம் குறை. இவ்விரண்டும் பொருந்துதல் தான் பாறை எனும் பொருளின் இயல்பு. இந்த கடினத்தன்மை என்றால் வன்மை என்று கொள்வோம். அதுதான் பொருத்தமான தமிழ்ச்சொல். வன்மை. பாறை வன்மையாக இருக்கிறது. இந்த வன்மை என்பது எது? வன்மை என்பது ஒரு கருத்து. மரம் வன்மையாக இருக்கிறது எனலாம், எலும்பு வன்மையாக இருக்கிறது எனலாம், பற்கள் வன்மையாக இருக்கின்றன எனலாம். வன்மை என்ற கருத்து மரம், பாறை, எலும்பு, பற்கள் உள்ளிட்ட எல்லா பொருட்களுக்குமே பொருந்தும். இங்கு வன்மை என்பது கருத்து. ஆனால் பாறை என்ற வடிவம் இருக்கிறது அல்லவா, அதுதான் குறை. வன்மை என்பது மிகை, பாறை என்ற பொருளின் வடிவம் குறை. ஏன் வடிவத்தை குறை என்கிறோம்? ஏன் வடிவம் குறையானது குறை என்று வழங்கப்படுகிறது என்றால், இது நிலைக்காது என்பதனால். மிகை எனப்படுவது நிறைவடைந்த நிலை. அது நிறைவடைந்து விட்டது, அவ்வளவுதான். ஆகவே அது மிகை. ஆனால் இந்த வெளிப்படும் வடிவம் இருக்கிறதே, அது நிலைக்காது. பாறை நிலைக்கிறதா என்ன? பாறை எனும் வடிவம் நிலைக்காது. அது அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கும். அவ்வாறு அடுத்த நிலையை நோக்கி அது பயணிக்கும் போதும் வேறொரு மிகை ஏற்படும். வேறொரு நிறைவு நிலை இருக்கும், வேறொரு நிறை இருக்கும். ஒரு பாறை மணலாகும் போது வன்மையிலிருந்து மென்மை என்ற நிலையை நோக்கி செல்கிறது. பாறை மணலாகிவிட்டது எனும்போது அந்த மணல் வன்மை, மென்மை ஆகிய இரண்டும் கலந்த ஒரு நிலை என்பதை நீங்கள் அறிவீர்கள். மணலை வன்மை என்றும் அழைத்துவிட இயலாது, அது மென்மை என்றும் அழைத்துவிட இயலாது. மென்மை என்பது பஞ்சு, மலர் ஆகியவற்றையெல்லாம் மென்மை எனலாம். ஆனால் மணலை அவ்வாறு அழைக்க இயலாது. பாறைதான் மணலாகி இருக்கிறது. அந்த பாறையில் இருந்த வன்மை இப்பொழுது எங்கே போனது?
அது வேறொரு மிகையில் இருக்கிறது, வேறொரு நிலையில் இருக்கிறது. அந்த நிலை வன்மை தணிந்து சற்று மென்மை மிகுந்த நிலையில் இருக்கிறது. இந்த கருத்து வன்மையும் மென்மையும் இயைந்த கலந்த கருத்து மணலின் மிகை. அந்த கருத்து மறைவாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய புலனறிவுக்கு எது எட்டுகிறது, எது உருவமாக இருக்கிறதோ அது எட்டுகிறது. அந்த உருவம் மணல். மணல் குறை. பாறை என்ற வடிவம் குறை. அது நிறைவடையவில்லை, இன்னும் அடுத்த நிலை எட்டப்போகிறது என்பதனால். மணல் என்ற வடிவமும் குறை. ஏனென்றால் மணலுக்கு அடுத்த நிலையும் உண்டு. இவ்வாறு வடிவம் நோக்குதல் குறை என்றாகும். ஒவ்வொரு வடிவத்திற்கும் மறைவாக இருக்கக்கூடிய அவ்வடிவத்தின் சாரமான கருத்து இயல்பு மிகை என்றாகும். இந்த மிகை நிறைவடைந்த பிறகுதான் ஒரு வடிவமே வெளிப்படும். ஆகவே தான் அது மிகை. மிகை நிறைவடையாமல், அதாவது புணர்ச்சி நிறைவடையாமல் மிகை என்ற நிலை எட்டாமல் வடிவம் வராது. ஆகவேதான் மிகை அடிப்படையானதாகவும் அதன் வெளிப்பாடாக குறையும் இருக்கிறது. இதுதான் மிகை குறை ஆகிய இரு கருத்துகளுடைய விளக்கம். ஒரு விதை உயிருடன் இருக்கிறது. அதை விதைத்தால் முளைக்கும் என்ற நிலையில் இருக்கிறது. அந்த விதையின் உயிர் அதன் பண்பு. விதைக்கு உயிர் உள்ளது, அது மறைவாக இருக்கிறது. அந்த உயிர் தான் அதனுடைய பண்பு. உயிரை தக்க வைப்பதற்கான நேர் எதிர் புணர்ச்சி அதன் குறை எனும் இயல்பு. அவ்விதையின் முளைப்பு திறன் மற்றும் வளர்ச்சி நிலைகள் யாவும் மிகை எனும் இயல்பு. இந்த சான்று நூலில் கூறப்பட்டுள்ளது. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விதை இருக்கிறது என்றால் அந்த விதையில் எது மிகை, எது குறை? உயிர் விதைக்கு உள்ளது, அது அதன் பண்பு. இந்த உயிரை தக்க வைக்க வேண்டும் அல்லவா? ஒரு விதை உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும்? புறத்தில் உள்ள வெப்பத்தை தேக்க வேண்டும், தணிக்க வேண்டும். புறத்தில் உள்ள வெப்பத்தை எந்த விதையாவது அப்படியே உள்ளிழுத்தால் உடனடியாக அதன் உயிர்ப்பு ஒழிந்து போகும். அதேவேளை புறத்திலிருந்து வெப்பமே வரவில்லை, எல்லா வெப்பத்தையும் அது தேக்குகிறது என்றால் அந்த விதையின் உயிர்ப்பு சிதையும். பொதுவாக பூஞ்சையாகிறது என்போம். அந்த உயிர்ப்பு சிதையும். புறத்தில் உள்ள வெம்மையை உள்ளிழுக்க வேண்டும், உயிர்ப்பு சிதையாமல் பாதுகாக்க வேண்டும் எனும் தேவை இருக்கிறது. இந்த தேவையை ஒவ்வொரு விதையும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதனுடைய உயிர்ப்பு இருக்கும் வரை, அதன் இயல்பு நிலைக்கும் வரை. இதுதான் நேர் எதிர் புணர்ச்சி. விதை தனக்குள் குளிர்ச்சியை வைத்திருக்கிறது. இந்த குளிர்ச்சி புறத்தில் இருந்து வரும் வெப்பம் எதுவாகினும், அது கதிரவனுடைய வெப்பமாக இருக்கலாம், காற்றின் வெப்பமாக இருக்கலாம், எதுவாகினும் தனக்குள் இருக்கும் குளிர்ச்சியினால் புறத்திலிருந்து வரும் வெப்பத்தோடு புணர்ச்சி செய்கிறது விதை. மோதுவதில்லை, சண்டையிடுவதில்லை, புணர்கிறது. விதை தன் குளிர்மையினால் புற வெப்பத்தோடு புணர்கிறது. இவ்வாறு புணரும்போது தன்னுடைய குளிர்மையை கூடுதலாக அது விட்டு கொடுப்பதில்லை. மாறாக தன்னுடைய குளிர்ச்சி மிகுந்து விடாத அளவிற்கு புறத்திலிருந்து வரும் வெப்பத்தை அது எடுத்துக்கொள்கிறது. தனக்கு வெம்மையும் தேவை, குளிர்மையும் தேவை எனும்போது விதை தன்னிடம் இருக்கும் குளிர்மையினால் புறத்தின் வெப்பத்தோடு புணர்ந்து உயிர்ப்பை தக்க வைத்து கொள்ளும் அளவிற்கு உள்ளே வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு நிலை. இன்னொரு நிலையில் விதைக்குள் வெப்பம் இருக்கிறது, புறத்தில் குளிர்ச்சி இருக்கிறது. எப்பொழுதுமே புறத்தில் குளிர்ச்சி உண்டு. காற்று இருந்தால் அந்த காற்றில் வெம்மை குளிர்மை இரண்டும் இருக்கும். இதை ஏற்கனவே குறிப்பிட்டோம். விதைக்குள் இருக்கும் குளிர்மை எவ்வாறு புற வெப்பத்தோடு புணர்கிறதோ அதுபோல விதைக்குள் இருக்கும் வெப்பம் புறத்தில் உள்ள குளிர்ச்சியோடு புணர்கிறது. இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரு சேர நிகழ்வன.
விதை தனக்குள் இருக்கும் வெம்மையை மிகுவித்தாலும் சிதையும், தனித்தாலும் சிதையும். விதையின் வெம்மை புற குளிர்ச்சியோடு புணரும்போது தனக்குள் உள்ள ஈரத்தன்மையை அல்லது குளிர்ச்சியை பெருக்கிக் கொள்கிறது, உள்வாங்கிக் கொள்கிறது. அதேவேளை பூஞ்சை பிடிக்காத அளவிற்கு வெம்மையை பாதுகாக்கிறது. இந்த புணர்ச்சி நிகழும் வரை அந்த விதைக்கு உயிர்ப்பு இருக்கும். ஒருவேளை சூழலில் குளிர்காற்று மிகுந்து விட்டது என்றாலோ, விதை கூடுதலாக வெயிலில் காய வைக்கப்பட்டாலோ இந்த புணர்ச்சி சீர்கேடடைந்துவிடும். புறம் மிகுந்து அகம் குறைந்தால் சீர்கேடு அடைந்துவிடும், உயிர்ப்பு இன்றி போய்விடும் அல்லது பூஞ்சை பிடித்துவிடும். இதுதான் சீர்மை. இது ஒரு சீராக இருந்தால் அந்த வடிவம் நிலைக்கும். இந்த சீர்மைக்கான புணர்ச்சியில் விதையின் முளைப்பு திறன் மற்றும் வளர்ச்சி நிலை யாவுமே மிகை எனும் இயல்பு. இவ்வாறு விதை தனக்குள் இருக்கும் வெப்பம் மற்றும் குளிர்ச்சியை புறத்தில் புணர்ச்சி செய்து முளைப்பு திறனை தக்க வைக்கிறது அல்லவா? பொதுவாக நாம் முளைப்பு திறன் என்று தான் அழைக்கிறோம். அந்த முளைப்பு திறன் என்பது என்ன? அதுதான் மிகை. அது மறைவாக இருக்கிறது. அந்த முளைப்பு திறனை நாம் காண்பதில்லை. ஆனால் ஒரு விதையை பார்க்கும்போது இது முளைக்கும் விதையா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள இயலும். விதையின் வண்ணம், தொட்டு பார்க்கும்போது விதையில் உள்ள ஈரத்தன்மை அல்லது வெப்பம் ஆகியவற்றை, அந்த விதையின் பருமன், தோலில் சுருக்கமற்ற நிலை, விதையின் பொலிவு ஆகியவற்றை பார்க்கும்போதே இது முளைக்கும் விதை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த வெளிப்பாடு குறை. ஆனால் அந்த வெளிப்பாட்டிற்கு அடிப்படையாக இருக்கும் மறைவு கருத்து மிகை. இந்த மறைவு கருத்து ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தொடர் புணர்ச்சியின் விளைவாக அமைவது. இதுதான் மிகை குறை. இது பேரண்டம் முழுவதும் நிகழ்கிறது. ஆகாயம் இவ்வாறு மிகை குறை என்ற வகைகளில் புணர்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவுதான் பிற பூதங்கள். ஆகாயத்தில் நிகழும் புணர்ச்சி ஒரு நிலையில் நிறைவேற்றினால் காற்று எனும் பூதம் வெளிப்படும். காற்று தனக்குள் தொடர்ந்து புணர்ச்சி செய்து ஒரு நிலையில் நிறைவை எட்டினால் அந்த காற்றின் மிகை அடுத்த நிலையாக நீராக மாற்றமடையும். நீரில் உள்ள தொடர் புணர்ச்சி வெப்பம், காற்றின் புணர்ச்சி வெப்பமாகும், வெப்பத்தின் புணர்ச்சி நிறைவடைந்து நீராகும், நீரின் புணர்ச்சி அடுத்த நிலையில் நிலமாகும். இதுதான் ஐம்பூதங்களுடைய பிறப்பு. இப்படித்தான் ஐம்பூதங்கள் பிறக்கின்றன. எது தொடர்ந்து புணர்ச்சியில் உள்ளதோ அதுவே வடிவங்களை அமைக்கிறது. இதுதான் இதன் சாரமான கருத்து. வடிவம் அமைகிறது என்றால் ஒரு மயிர் வளர்வதாயினும், விதை முளைப்பதாயினும், பறவையின் இறகு முளைப்பதாயினும், அந்த உறுப்புகளுக்கு பின்னால் தொடர் புணர்ச்சி நிகழ்கிறது. தொடர் புணர்ச்சியில் இருப்பது மட்டுமே வடிவங்களை அமைக்கும். எது புணர்ச்சியில் நிறைவேற்றிவிட்டதோ அது வடிவங்களின் சாரமான இயல்புகளை அமைக்கிறது. புணர்ச்சியில் நிறைவை எட்டிவிட்டால் அது அந்த வடிவத்துக்கு இயல்பு கொடுக்கும். ஒரு பறவையின் இறகு வலிமை அடைகிறது. அந்த பறவையின் இறக்கை வலிமை அடைந்து விட்டது என்றால் இதற்கு மேல் அதற்கு வலிமை கூட போவதில்லை என்ற நிலையை அது எட்டிவிட்டது என்றால் அது அந்த பறவையின் இயல்புகளில் ஒன்று. இந்த பறவையின் இறக்கை வலிமை அடைகிறது என்பதற்கு பின்னால் பறவையின் ஒட்டுமொத்த உடல் முழுவதும் நிகழும் நேர் எதிர் புணர்ச்சி ஒரு நிறைவை எட்டிவிட்டது என்று பொருள். அதுவரை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். புணர்ச்சி நிறைவடையாது. அதாவது பறவை எந்த உணவை உட்கொண்டாலும் அதன் சத்துகள் தம்முள் புணர்ச்சி செய்யும். சத்துக்களுக்குள் புணர்ச்சி நிகழும். வெறும் வெப்பமும் நீரும் மட்டும் புணரும் என்றெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. சான்றுக்காக நாம் அவ்வாறு உங்களுக்கு எளிமையாக விளக்குவதற்காக கூறுகிறோம். சத்துகள் புணர்ச்சி செய்யும், சுவைகள் தமக்குள் புணர்ச்சி செய்யும், உரைப்பு கசப்பு ஆகியன புணர்ச்சி செய்யும், புளிப்பு இனிப்பு ஆகியன புணர்ச்சி செய்யும். ஒவ்வொரு சுவையும் தமக்குள் புணர்ச்சி செய்து கொண்டே இருக்கும். இவ்வாறு புணர்ந்து பறவையின் அலகுகள்,
அலகு, பறவையின் அலகு, பறவையின் நகங்கள், இறக்கைகள், எலும்புகள் ஆகியவையெல்லாம் நன்கு வளர்ச்சியடைந்து முற்றிய நிலை அடைந்து விட்டால் அது அந்த பறவையுடைய சாரமான இயல்புகளை அமைத்து கொடுக்கிறது. இவ்வளவு உயரத்திற்கு பறக்கும், இவ்வளவு தொலைவிற்கு பறக்கும், இவ்வளவு வேகமாக பறக்கும் என்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் அடிப்படையான இயல்புகள் அமைகின்றன. இது தாவரங்களுக்கு பொருந்தும், மனித உடல் வளர்ச்சிக்கு பொருந்தும். இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடைமுறை கருத்து என்னவென்றால், உருவ வளர்ச்சி, உறுப்புகளின் வளர்ச்சி, உயிரினங்களுடைய உறுப்பு வளர்ச்சி, தாவரங்கள் இலைதழைகளை வெளிப்படுத்துவது, மலர்களை வெளிப்படுத்துவது, பிஞ்சுகள் வைப்பது, காய்ப்பது, பழுப்பது ஆகிய அனைத்துமே மறைவாக நிகழும் புணர்ச்சிகள் நிறைவு நிலையை எட்டிய பிறகு நிகழ்வது. ஒருவேளை சரியாக பூக்கவில்லை, ஒரு பறவையின் வளர்ச்சி பொருத்தமான வகையில் இல்லை, மனித உடல் வளர்ச்சி பொருத்தமாக இல்லை என்றால் அந்த வெளிப்பாடுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு எதுவும் செய்ய இயலாது. அவ்வாறு செய்தால் அது அரைகுறையாகும். இந்த வெளிப்பாடுகளுக்கு பின்னால் இந்த உடல்களில், இந்த தாவரங்களில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, ஏன் நிறைவு நிலையை எட்டவில்லை என்று புரிந்து கொள்வதற்கு இக்கொள்கையெல்லாம் வழிகாட்டும். இவ்வாறு மிகையும் குறையும் தம்முள் பொருத்தி சீர்மை என்னும் நிலையை உருவாக்குகின்றன. மிகையும் குறையும், அதாவது வெளிப்பாடு, அதற்கு மறைவாக உள்ள கருத்து ஆகிய இரண்டும் தொடர்ந்து புணர்ச்சி செய்துதான் சீர்மை எனும் நிலையை உருவாக்குகின்றன. இதுவே அண்ட கொள்கையின் சாரம். அண்ட கொள்கை என்று நாம் அழைக்கிறோம் அல்லவா, அது ஒரு பெரிய கொள்கை. அக்கொள்கை இந்த நூல் முழுவதும் உண்டு. இதனுடைய சாரம், இந்த மிகை குறை என்ற பாடத்தை புரிந்து கொண்டால்தான் ஊழி நூலில் பல பகுதிகளை புரிந்து கொள்ள இயலும். குறிப்பாக புவியில் உயிரினங்கள் எப்படி தோற்றம் பெற்றன, விதை எப்படி முளைக்கிறது, பறவை எப்படி பறக்கிறது ஆகிய பாடங்கள் எல்லாம் இன்னும் அடுத்தடுத்த இயல்களில் உள்ளன. அவை அனைத்திலுமே இந்த மிகை குறை என்ற பாடமே அடிப்படையாக இருக்கும். அது மட்டுமல்ல, மனிதருடைய சிந்தனையில் உள்ள தடுமாற்றங்கள், மனிதர்களுடைய குணக்கேடுகள், மனித சமூகத்தின் ஒழுங்கின்மை, மனித சமூகத்தின் சீர்குலைவு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கெல்லாமே அடிப்படை இந்த மிகை குறைதான். எவர் மிகையானவர், எவர் குறையானவர், அல்லது ஒரு மனிதரிடம் உள்ள மிகை எது, அவரிடம் உள்ள குறை எது என்றெல்லாம் புரிந்து கொள்வதற்கும், மனிதர்கள் தம்மை திருத்திக் கொள்வதற்கும், இந்த சூழலில் பொருந்தி வாழ்வதற்கும், குறிப்பாக இந்த ஊழி காலத்தில் பொருந்தி வாழ்வதற்கும் மிகவும் இன்றியமையாத கொள்கைகளை எல்லாம் இந்த மிகை குறை ஆகிய இயல்புகளிலிருந்து தான் நாம் உணர்ந்தோம். அவ்வாறு தான் இந்த நூலில் இயற்றியுள்ளோம். அவர் தான் விளக்கவும் இயலும். பேரண்டத்தின் கொள்கை வேறு, மனித வாழ்க்கை கொள்கை வேறு என்பதெல்லாம் அல்ல. அதெல்லாம் சமய கருத்து. நாம் முன்வைக்கும் எதுவும் சமய கருத்தல்ல. நாம் இறைநெறியிலிருந்து, உணர்தலிலிருந்து இந்த பாடங்களை பதிவு செய்திருக்கிறோம், விளக்குகிறோம். ஆகவே பேரண்டத்திற்கு எது கொள்கையோ அதுதான் மனிதருக்கு கொள்கை. மனிதர் என்பவர் பேரண்டத்தின் சிறு துகள்களே. ஆகாயம் முதலான பூதங்கள் எவ்வாறு வெளிப்பட்டு வாழ்கின்றனவோ அதுபோலத்தான் மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவற்றுக்குள்ள கொள்கைகள் தான் மனிதருக்கும். எனவேதான் இந்த அண்ட கொள்கையின் சாரம் மிகை குறை என்ற கருத்து மனித வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாது என்று குறிப்பிடுகிறோம். இந்த இன்றைய பாடத்தின் இறுதி பகுதியாக மிகையின் பண்புகள், குறையின் பண்புகளை மட்டும் குறிப்பிட்டு பாடத்தை முடிக்கிறோம். மிகைக்கென்று சில பண்புகள் உள்ளன. அதாவது இவ்வளவு விளக்கங்களையும் சுருக்கி சாரமாக முன்வைக்கிறோம். நூலில் இவ்வாறு தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளிழுத்தல், செரித்தல், வெளிப்படுத்துதல். எதையும் உள்ளிழுத்தல், சூழலில் உள்ளவற்றை அப்படியே உள்ளிழுத்தல் 1. 2. அவ்வாறு உள்ளிழுக்கப்பட்டவற்றை செரித்தல், அதாவது தன்மையப்படுத்துதல், தன்னுடைய உடலுக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைத்தல், அதுதான் தன்மையப்படுத்தல். தன்மையப்படுத்தலை பற்றி நாம் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். மிக முக்கியமான அடிப்படையான இறைப்பண்பு அது. உள்ளிழுத்தல், 2வது செரித்தல், 3வது வெளிப்படுத்தல். அவ்வாறு தன்மயமான பிறகு அது வெளிப்படும், அது எதுவாகினும் வெளிப்படுத்தப்படும். இந்த 3 மிகையின் பண்புகள்.
மிகையின் இயல்பு நிலைத்தன்மை. பண்பு வேறு, இயல்பு வேறு. இந்த சொற்களுக்கெல்லாம் ஆழமான வெவ்வேறு பொருட்கள் உள்ளன. அவற்றை பற்றி பின்னர் விளக்குவோம். இப்பொழுதைக்கு நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மிகை பண்பு, மிகையின் பண்புகள் உள்ளிழுத்தல், செறித்தல், வெளிப்படுத்துதல். மிகை இயல்பு எனப்படுவது நிலைத்தன்மை. மிகை என்பது நிலைத்தன்மை எனும் இயல்பு கொண்டது. மிகைக்கு ஒரு குணம் உண்டு, அது அமைதி. மிகை அமைதியாக இருக்கும், அது ஆர்ப்பரிக்காது. உள்ளிழுத்தல், செறித்தல், வெளிப்படுத்தல் ஆகியவை பண்புகள். நிலைத்தன்மை மிகையின் இயல்பு, அமைதி மிகையின் குணம். குறை ஆட்படுதல் எனும் பண்பு கொண்டது. அதாவது அது ஆட்படும், உள் இழுக்கப்படும் என்று கொள்ளலாம். மிகை ஆட்படுத்தும், அதை செரிக்கும், தன்மையப்படுத்தும், பிறகு வெளிப்படுத்தும். இந்த குறை ஆட்படும். குறையின் இயல்பு நிலையாமை, குறை குணம் ஆர்ப்பரித்தல். மிகையின் இயல்பு நிலைத்தன்மை, குறையின் இயல்பு நிலையாமை. மிகை குணம் அமைதி, குறை குணம் ஆர்ப்பரித்தல். இறுதியாக தன்னுணர்வு அடைந்தது மிகையாகிறது, தன்னை அறியா நிலை குறையாகிறது. எது ஒன்று தன் உணர்வு அடைகிறதோ அது மிகையாகிறது. இதுவரை நாம் குறிப்பிட்ட எல்லா சான்றுகளுக்குமே இது பொருந்தும். வெப்பமும் நீரும் புணர்ச்சி செய்தல், விதை தனக்குள் இருக்கும் வெப்பத்தால் புறத்தில் இருக்கும் குளிர்மையுடன் புணர்ச்சி செய்தல் என்று எந்த சான்றை, வண்ணங்களின் புணர்ச்சி என்று எந்த சான்றை எடுத்துக்கொண்டாலும் எது தன் உணர்வு அடைகிறதோ அது மிகையாகி விடுகிறது. தன்னுணர்வு எப்படி தன்னுணர்வு அடைகிறது என்று எதை குறிப்பிடுகிறோம்? ஒரு நேர் இன்னொரு எதிரை ஈர்த்து தன்மையப்படுத்துகிறது என்றால் அது தன்னுணர்வு நிலை. தன்னுணர்வு அற்றது இவ்வாறு புணர்ச்சி செய்யாது. ஒரு நேர் எதிரை ஈர்க்கிறது, செரிக்கிறது என்றால் அதுவே தன்னுணர்வு. தன்னுணர்வு கொண்ட மனிதர்கள் இவ்வாறு புறத்தில் உள்ளவற்றையெல்லாம் ஈர்த்து செரித்து வெளிப்படுத்தி விடுவார்கள். தன்னுணர்வு கொண்ட விதை புறத்தில் உள்ள காற்றிலிருந்து தன்னுடைய இயல்பை தக்க வைப்பதற்கு எது தேவையோ அதையெல்லாம் ஈர்த்து செரித்து வெளிப்படுத்தும். இதுதான் தன்னுணர்வு அடைந்தது மிகையாகிறது, தன்னை அறியா நிலை குறையாகிறது. ஒரு மரம் வளர்ச்சியடைதல், பூத்தல், காய்த்தல், வேர்களை பரப்புதல் ஆகியவையெல்லாம் தன்னுணர்வு நிலையிலிருந்து நிகழ்வன. எங்கு ஈரம் உள்ளது, எங்கு சத்துகள் உள்ளன, எங்கிருந்து வெம்மை கிடைக்கும், எங்கிருந்து காற்று கிடைக்கும் என்றெல்லாம் அது தன்னை வடிவமைத்துக் கொள்வது, தகவமைத்துக் கொள்வது அதன் மிகை. மீண்டும் பாருங்கள், அதை உள்ளிழுத்தல், செரித்தல், வெளிப்படுத்தல் ஆகிய பண்புகள் இருந்தால்தான் மரம் இவ்வாறெல்லாம் செய்யும். இந்த மரத்திற்கு பல வெளிப்பாடுகள் உண்டு. மரப்பட்டை, மரத்தின் பட்டை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மரத்தின் பட்டை ஒரு வடிவம் அல்லவா? மரத்தின் வடிவங்கள், உருவங்கள் எண்ணற்றவை. இவற்றுள் மரப்பட்டை என்பது ஒரு குறை. அந்த மரப்பட்டைக்கென்று தனியே தன்னுணர்வு இல்லை. மரப்பட்டை மரத்திலிருந்து எடுபட்டு நிற்கும்போது அது தன்னுணர்வு நிலையை இழந்து கொண்டிருக்கிறது. அந்த மரப்பட்டை தனித்த செயல்பாடுகள் அற்றது. மரத்தின் உறுப்பாக அது எந்த தனித்த செயல்பாட்டையும் செய்யாது. செயல்பாடு குறைந்து கொண்டே போகும். பிறகு அது உதிரும் அல்லது கரையான்களுக்கு உணவாகும். ஆனால் அந்த பட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்டு தன்னுணர்வுடன் இருக்கிறது. அந்த தண்டு ஒரு நிலைக்கு பிறகு குறை என்ற நிலையை எட்டும், அதுவும் பட்டையாகும், உதிரும். இந்த இடத்தில் மரப்பட்டைகள் எல்லாம் அறிவற்றவை, அவை குறைவானவை, அவை தவறானவை என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. மரப்பட்டை என்ற குறை இல்லை என்றால் மரமே இல்லை. ஆகவே இங்கு இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது என்ற உங்களுடைய மதிப்பீடுகளை எல்லாம் கொண்டு வரக்கூடாது. படைப்பில் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, சரியும் இல்லை, தவறும் இல்லை. இதை பல இடங்களில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே இயல்பை புரிந்து கொள்ளும் போது அது இயல்பு என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு சொல்லப்படும் பாடம் தன்னுணர்வு அடைந்தது மிகையாகிறது, தன்னுணர்வு தன்னை அறியா நிலை குறையாகிறது என்பது பாடம். அடுத்ததாக மனிதர்களுடைய குணத்திற்காக ஒரு கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நூலில். பிறவற்றின் மீது பற்று கொண்டு ஆர்ப்பரித்தல் குறையின் சாரம். பிறவற்றின் மீது பற்று, இது மனிதருக்கானது. பிறவற்றின் மீது பற்று கொண்டு ஆர்ப்பரித்தல் குறையின் சாரம். அதாவது தன்னுணர்வு அடைந்தோர் பிறவற்றின் மீது பற்று கொள்ள மாட்டார். ஏனென்றால் ஒரு விதையைப் போல அவர்கள்
புறத்தில் உள்ள சூழல் தன்னுடைய அகத்துக்கு எவ்வாறு பொருந்துமோ அந்த அளவுக்கு உள்ளிழுத்து செரித்து வெளிப்பட்டு நிலைத்தன்மையுடன் அமைதியாக இருப்பது மிகை. அவ்வாறு இல்லாமல் தன்னுணர்வு இல்லாமல் தனக்கு பொருந்துமா பொருந்தாதா என்ற புரிதலே இல்லாமல் பிறவற்றின் மீது பற்று கொண்டு ஆர்ப்பரித்தல் குறையின் சாரம். மனிதருள் இந்த குணமே பேய் எனப்படுவது. பேய் என்ற கருத்து இதுவே நாம் உணர்ந்தது. பேய் நிலையில் இருப்போர் தமக்கான யாவும் பிறவற்றின் மீது பிறர் மீது இருப்பதாக கருதி அரற்றுவோர். அதாவது தமக்கு தேவையானவை பிறரிடம் இருக்கிறது என்று கருதி அரற்றி கொண்டிருப்பர். அவ்வாறானோரே பேய் நிலையில் இருப்போர். இது ஏன் இங்கு குறிப்பிடப்படுகிறது என்றால், இயற்கையின் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு துகளும், ஒவ்வொரு உயிரினமும் தன்னுணர்வு அடைந்து தமக்கானவற்றை தம்முடைய மிகை எனும் இயல்பின் வழியாக உள்ளிழுத்து தம்முடைய வடிவம் எனும் குறை எனும் இயல்பின் வழியாக வெளிப்படுத்தி அமைதியாகவே வாழ்கின்றன. ஆனால் மனிதர் மட்டும் தமக்கானவையெல்லாம் பிறரிடம் இருப்பதாக கருதி கொண்டு தன்னுணர்வை சிதைத்து கொண்டு அரற்றி ஆர்ப்பரித்து நிம்மதியின்றி இருக்கின்றனர். இதுவே பேய் என்ற நிலைக்கான விளக்கம். இந்த இடத்தில் பேரண்ட கொள்கையின் சாரத்தை எல்லாம் விளக்கிவிட்டு மனிதனுடைய இந்த குணத்தை பற்றி நாம் விளக்கும் அளவு உணர்ந்ததும் அதை பதிவு செய்ததும் உங்களுக்கு இந்த பாடத்தின் வழியாக விளக்குவதற்கும் என்ன அடிப்படை என்றால், பேரண்ட கொள்கையை உணர்ந்து அதன் கருத்துகளோடு ஒன்றி வாழும்போது மனித வாழ்க்கைக்கு பெரிய துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை, அமைதியே இருக்கும். ஏனென்றால் பேரண்டம் அவ்வாறு தான் அமைதியாக இருக்கிறது. இந்த ஆர்ப்பரித்தல், அலைதல் ஆகியவையெல்லாம் மன எழுச்சி கொள்ளுதல், தாழ்ச்சி அடைதல் ஆகியவை எல்லாமே அமைதியற்ற நிலை. இதற்கு காரணம் தன்னுணர்வு இன்மை. தன்னுணர்வு இருந்தால் மிகையும் குறையும் சீர்மை நிலையில் இருக்கும். தன்னுணர்வு இல்லை என்றால் அந்த சீர்மை ஒழிந்து போகும். ஆகவே தன்னுணர்வு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது, அதை உணர்ந்து வாழ்வீர் என்பது கருத்து. இன்றைய பாடம் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.